ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? 25/12/2024 சாக்கார முரளி. அதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இனிமையான குழந்தைகளை, ஒவ்வொரு அடியிலும் பாபாவுடைய ஸ்ரீமத் படி தான் நடக்கிறேன்னா அப்படின்னு செக் பண்ணி நடக்கிறதுக்கு பேர் தான் இருக்கிறதுல மிக உயர்ந்த சார்ட்டுன்னு சொல்ல முடியும். பக்காவான சார்ட்னா ஒரு அடி விடாமல் ஸ்ரீமத் படி நடக்கிறது. ஸோ அந்த அளவுக்கு எந்த குழந்தை ஸ்ரீமத்துக்கு மரியாதை கொடுக்குதோ அந்த குழந்தைங்க கண்டிப்பாக முரளியை படிப்பாங்க, முரளி மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா முரளியில் தானே ஸ்ரீமத்தே கிடைக்குது. அதாவது ஸ்ரீமத்து முரளி படிக்கணுன்றது ஸ்ரீமத்து, இன்னொன்று முரளியில் தான் ஸ்ரீமத்தே கிடைக்கிது. ஸோ அதனால் அந்த அளவுக்கு ஸ்ரீமத்து மேலே மரியாதை வைக்கிறவங்க முரளியை தவற விட மாட்டார்கள். கேள்வி: நம்மளுடைய பலவிதமான சந்தேகங்கள், அதாவது ஞானம் சம்மந்தப்பட்டது இல்லாமல் சுய புருஷார்த்தம் சம்மந்தப்பட்ட பல சந்தேகங்களுக்குமே பார்த்திங்கன்னா முரளியில் தான் பதில் இருக்கும். ஸோ கடவுளுடைய குழந்தைகளை பார்த்து யாருமே ஒரு கேள்வி கேட்க முடியாது. அது என்ன கேள்வி? சந்தோஷமாக இருக்கிறீங்களா, திருப்தியாக இருக்கிறீங்களா அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் நிரந்தரமாக திருப்தியாக இருக்கிறோன்னு சொல்கிறீங்க. இப்போ திருப்தியாக இல்லை, எப்போவுமே நாங்கள் திருப்தியாக தான் இருக்கிறோன்னு சொல்கிறீங்க. ஏன்னா நமக்கு ஒரே ஒரு கவலை இருந்தது, அப்பாவை கண்டுபிடிக்கணும். அவர் இந்த பூமியை கடந்த அந்த பரந்தாமத்தில் இருந்தவரை கண்டுபிடிக்கணுன்ற ஒரு கவலை தான் இருந்தது. இப்போ அவரையும் கண்டுபிடிச்சாச்சு. அப்படி இருக்கும்போது நாங்கள் எதை பற்றி கவலைப்பட போகிறோம்? உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், திருப்தியாக இருக்கிறோம். கடவுளுடைய குழந்தைங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. ஸோ யாராவது மாயையினால் தாக்கப்படுறத பாபா பார்க்குறாரு அப்படின்னா பாபா கேட்குறாராம், குழந்தை சுகமாக இருக்கியா, திருப்தியாக இருக்கிறியா? திருப்தியாக இருந்தால் எப்படி நீ மாயையின் வசப்பட்ட? இல்லையா, அங்கே திருப்தி குறையும் போது தான் நீ மாயைக்கு கதவை திறந்து விடுவேன். ஸோ அதனால் பாபா கேட்பாராம், என்ன குழந்தை சந்தோஷமாக இல்லையா? பாபாவே கேட்பாராம் மாயையினால் தாக்கப்பட்ட குழந்தைய. ஓம் சாந்தி. பாபா புரிய வைக்கிறார், குழந்தைங்களுடைய புத்தியில் பாபா தான் அப்பா டீச்சர் சத்குருவாக இருக்கிறாரு அப்படின்னு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த நினைவு உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா இந்த நினைவை வேறு யாரும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது, பாபாவை தவிர. ஸோ ஒவ்வொரு கல்பத்திலும் பாபா மட்டுமே இதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்பாவை இந்த 3 ரூபத்தில் நினைவு செய்கிறத கற்றுக் கொடுக்கிறார். ஸோ அவர் தான் ஞானக்கடல் பதித்த பாவனராக இருக்கிறார். இப்போ உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஞானத்தின் 3வது கண் கிடச்சிருக்குது, தெய்வீக புத்தி கிடச்சிருக்குது. அப்படிங்கிறத பாபா புரிய வைக்கிறார். இன்னொன்று, தெய்வீக புத்தி கிடச்சிருக்கிறதுனால தான் இது உங்களுக்கு புரியவும் வைக்கப்படுது. இல்லாட்டினா இந்த ஞானம் புரியாது. குழந்தைங்க இந்த ஞானத்தை புரிஞ்சிக்கலாம், இருந்தாலும் அப்பாவை மறந்துடுறாங்க. அப்பாவே மறந்துட்டிங்கன்னா அப்புறம் எங்கே நீங்கள் டீச்சரு குருவெல்லாம் நினைக்க போகிறீங்கன்றார். இல்லை, முதல்ல அப்பா தானே, பிறந்த உடனே அவர் அப்பா தான், அப்புறம் தான் டீச்சர் குருவெல்லாம். ஸோ 3 ரூபத்துலேயும் அவர் இருக்கிறாருன்றத நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்குவீங்க அப்பாவே மறந்துட்டிங்கன்னா? ஏன்னா மாயை அந்த மாதிரி சக்திசாலியாக இருக்கிறா, அப்பாவின் 3 ரூபத்தையும் மறக்க வச்சிடுது இல்லையா? ஒரு விதத்தில் அந்த 3 திரிசூலம் 3 ரூபத்தில் இருக்கிறது. இன்னொன்று முக்காலத்தை, ரெண்டுமே குறிக்கிறது தான் அந்த 3 கோடுகள்.
திரிசூலத்தில் இருக்கிறது, நெத்தியில் போடுற பட்டை நாமம் எல்லாமே. ஸோ அப்போ அப்பாவை 3 ரூபத்துலேயுமே மறந்துட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? நான் அவருடைய குழந்தைன்னு ஞாபகம் இருந்தால் மாயாக்கிட்ட விழ மாட்டீங்க. அவருடைய ஆஸ்தி ஞாபகம் இருக்கும். குறைஞ்சது அவர் கற்றுக் கொடுத்த அந்த ஞானத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் ஆசிரியர் ரூபம். அப்பையும் நீங்கள் தோக்க மாட்டீங்க. சத்குரு கையை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறேன்றது ஞாபகம் இருந்தாலும் தோக்க மாட்டீங்க. ஆனால் 3 ரூபத்தையும் மறந்துட்டதுனால சொல்கிறீங்க, பாபா நான் தோத்துட்டேன் பாபா மாயா கிட்ட அப்படின்னு சொல்கிறீங்க. உண்மையிலே ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் பல கோடி மடங்கு சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. தோல்வி அடைஞ்சால் எப்படி சேர்ப்பீங்க இல்லையா? ஸோ எப்படி சேர்ப்பீங்க தோல்வி அடைஞ்சிட்டா? பாபா நினைவில் இல்லைன்னா, ஏன்னா நினைக்க தான் ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானம். ஸோ அதனால தான் பாபா ஒரு அவ்யக்த முரளியில் சொல்கிறார், நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது குழந்தை, இப்போ சேமிக்க வேண்டிய நேரம் உனக்காக. கடைசியில் மற்றவர்களுக்கு சேவை செய்வ, உனக்கு சேமிக்கிறதுக்கு நேரமே இருக்காது. அப்போ இந்த நாளை நீ நினச்சி பார்ப்ப, வீணாக்கிய இந்த நேரத்தை நினச்சி பார்ப்ப அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ அந்த 3 ரூபத்தில் அவருடைய நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும் என்ன ஆனாலும் சரி. ஏன்னா நாளுக்கு நாள் இன்னும் மாயை பெரிய ரூபத்தை தான் எடுக்கும். மாயையே இல்லாத ஒரு டைம் வரும், அப்போ நினைக்கலான்னா வாய்ப்பே கிடையாது. இன்னும் அதிகமாக தான் வரும். அதனால தான் தேவதைகள் கையில் தாமரை வச்சுருக்கிற மாதிரியோ அல்லது தாமரை மலர் மேலே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியோ காட்டுறாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? இதிலேருந்து, இந்த பூமியிலேருந்து விலகி இருக்கிறேன், இந்த பூலோகத்துக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு பாபா நினைவிலே மூழ்கி இருக்கிறத, பிராமணர்கள் மூழ்கி இருக்கிறத அங்கே தேவதைகள் அப்படின்னு காட்டிட்டாங்க. தூய்மையாக இருக்கிறேன், இங்கே இருக்கிற விஷயம் எதுவுமே, வீண் விஷயம் எதுவுமே புத்திக்குள்ளே போக விடாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ மெயினாக புள்ளி ஸ்வரூபத்தில் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ கடவுளே இந்த ஞானத்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். ஏன்னா எந்த மனிதன்கிட்ட இருந்தும் இப்படி ஒரு படிப்பு நமக்கு கிடைக்காது. தேவதைகளுக்கு மனிதர்கள் மகிமை பாடினா கூட உயர்ந்ததிலும் உயர்ந்தவரோ ஒரு தந்தை மட்டும்தான். ஸோ அப்போ தேவதைகளுக்கு என்ன மகிமை தந்தை இல்லாமல்? அல்லது பிரம்மாவுக்கு கூட என்ன மகிமை பாபா இல்லாமல்? இன்னைக்கு கழுதை சுமை சுமந்துட்டு இருக்கிறாங்க உலகியல் வாழ்க்கையில். ஆனால் நாளைக்கு அவங்க ராஜ்யத்தில் இருப்பாங்க. யார் கொடுத்தா? பாபா கொடுத்தார். அதற்கான முயற்சியைத்தான் இப்போ நாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் இந்த முயற்சி பண்ணுறதுல ஃபெயில் ஆகிடுறாங்க. மற்றபடி இந்த ஞானம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ஈஸி இல்லை, ரொம்ப ஈஸி இந்த ஞானம்ன்ற. அப்போ முயற்சி அப்படிங்கிறது நினைவின் சொரூபமாகிறதுல தான் இருக்குது. அதனால்தான் ரொம்ப கம்மியானவர்கள் தான் இதில் பாஸ் ஆகுறீங்க. ஏன்னா நினைக்கிறத தான் விட மாட்டேங்குது மாயா, திரும்ப மறக்க வச்சுக்கிட்டே இருக்குது. அதனால்தான் எவ்வளோ நேரம் நினைக்கிறீங்கன்னு சார்ட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நேரம் மாயா உங்களை நினைவு இல்லாமல் வச்சுருக்குதுன்ட்டு. ஆனால் எழுத மாட்டீங்கன்றதோட எழுதக்கூட முடியல உங்களுக்கு, அப்படி பண்ணுது மாயா. ஸோ எந்த அளவிற்கு நான் பாபா நினைவில் உட்கார்ந்துருக்கிறேன், அதை எழுதுகிறேன். ஸோ அப்படி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் ரெகுலராக எழுத மாட்டீங்க. ஸோ எழுதும் பொழுதும் என்ன ஆகுது, இன்றைக்கி கம்மியாக இருக்குது, நாளைக்கு கூடுதலாக இருக்குது, அடுத்த நாள் கம்மியாக இருக்குது, இப்படி மேலே கீழே போயிட்டு இருக்குது சார்ட், நினைவு சார்ட்.
ஸோ யார் ஒவ்வொரு அடியிலும் பாபா ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுடைய சார்ட்டு தான் உயர்ந்ததாக இருக்கும். ஸோ அது என்ன, ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத், முக்கியமான ஸ்ரீமத் நினைவு தான். இப்போ ஒவ்வொரு அடியிலும் பாபா நினைவு இருந்துக்கிட்டே இருக்கிறவங்களுடைய சார்ட்டு தான் மிக உயர்ந்ததாக இருக்கும். ஸோ பாபாவுக்கு தெரியும், பாவம் இவங்களுக்கு வெக்கமாக இருக்குது, நினைக்கவே இல்லைன்னும் போது எப்படி எழுதுறது, அதனால் எழுத மாட்டாங்க. இல்லாட்டினா அவங்க ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. சார்ட் வைக்கணும்னு ஒரு ஸ்ரீமத் இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் நினைக்க மாட்டுறாங்களே. ஸோ யாரோ ஒருத்தர் 1% 2% பேர் தான் எழுதுகிறாங்க சார்ட்டுன்றார். ஸோ அப்போ பாபா சொல்கிற ஸ்ரீமத்துக்கு அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டுறாங்க. முரளி கிடைத்தாலும் படிக்க மாட்டுறாங்க இல்லையா. முக்கியமான ஸ்ரீமத்து நினைவு எந்த அளவுக்கோ அதேமாதிரி முரளி படிக்கணுன்றதும் ஈக்குவலானது. ஏன்னா அதில் தானே பாபா நமக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு. ஆனால் படிக்க மாட்டுறாங்க கைக்கு வந்தாலும். ஸோ படித்தாங்கன்னா அவங்க இதயத்தை தொடுமே, பாபா சத்தியத்தை பேசுகிறாரு, முரளி படிக்கலை அப்படின்னு அவர் உண்மையைத்தான் பேசுகிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. ஸோ தானே முரளி படிக்கலைன்னா மற்றவர்களுக்கு அவங்க என்ன சொல்லி கொடுக்க முடியும்? பாபா சொல்கிறார், என்னை நினைவு பண்ணுங்க, நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானர்கள் ஆகிடுவீங்க. முக்கியமான விஷயம் இதுதான், சொர்க்கத்தின் எஜமானர் ஆகிடுவீங்க என்னை நினைவு செய்தால்னு சொல்கிறார். ஆசிரியர் பார்ட்டும் சத்கதி கொடுக்குற வள்ளல் பார்ட்டும் தந்தையிலே அடக்கம் இல்லை. சொர்க்கத்தின் எஜமானர் ஆக்கிறது வள்ளலும் அவரே, அதற்கான ஞானத்தை சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியரும் அவரே. ஸோ ஆசிரியராக, அதாவது என்னை நினைத்தால் சொர்க்கத்தின் எஜமானர் ஆகிடுவீங்கன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. ஒட்டுமொத்த ஞானமும் அதில் வந்துடுச்சு, அவ்வளோதான். நீங்கள் அப்போ அதில் தான் வந்துடுச்சு. அப்போ எதுக்கு மறுபடியும் சென்டருக்கு போகணும், முரளி கேட்கணுன்னு அதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்காக. ஏன்னா மறந்துடுறோம் இல்லையா. ஸோ பாபா ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னால் கூட நீங்கள் அதை திரும்ப திரும்ப மறந்துடுறீங்களே. அதனால தான் ரிவைஸ் பண்ணுறதுக்காக இங்கே வரீங்க. சிலர் ரிவைஸ் பண்ணாலும் சிலரால் ஒழுங்காக ரிவைஸ் பண்ண முடியலை. ஒருத்தருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை அப்படின்னா அவங்க என்ன முயற்சி பண்ணுவாங்க? பாபா எல்லோரையுமே முயற்சி பண்ணுறதுக்கான உற்சாகம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, ஊக்கப்படுத்துகிறாரு. மற்றபடி பாபா ஒன்றும் இவருக்கு மட்டும் ஸ்பெஷல் கேரு அப்படின்னு யாருக்கும் அந்த பார்ஷியாலிட்டியெல்லாம் பாபா பார்க்குறது கிடையாது. மற்ற படிப்புகளில் ஆசிரியர்கள் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டியூஷன்லாம் எடுப்பாங்க பணக்கார பசங்களாக இருந்தால். இங்கே அப்படிலாம் கிடையாது இல்லையா. சென்டரில் பணம் உள்ளவங்கக்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க. மனுஷங்க தானே நடந்துக்கிறாங்க, பாபா நாடுகள் இல்லை. பாபா எல்லாருக்கும் ஒரே ஞானம். இங்கே நம்ம போகிறது ஞானத்தை எடுக்க, மற்றவங்க மரியாதையை வாங்கிறதுக்கு கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். அதான் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, இங்கே எந்த அளவுக்கு நீங்கள் பணிஞ்சு போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பாக்கியம் உயர்ந்துக்கிட்டு இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். அதைத்தான் பாபா கற்றுக் கொடுக்கிறார். எல்லாருக்கும் சமமாக கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா அவர் ஒவ்வொருத்தருக்காக தனித்தனியாக எது வரைக்கும் புரிய வைக்க முடியும்? எத்தனை குழந்தைங்க இருக்கிறாங்க. மற்ற படிப்புகளில் பணக்காரர்கள் தன்னுடைய குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ரா டியூஷன் எடுங்க அப்படின்ட்டு காசு கொடுப்பாங்க. ஆசிரியருக்கு யாராவது படிப்பில் மந்தமாக இருக்கிறாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வர்றதுக்கு தகுதியுடையவராக
மாற்றுறதுக்காக படிப்பு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் பாபா பண்ணுறது கிடையாது. எல்லோருக்கும் பாபா ஒரே படிப்பை தான் சொல்லி கொடுக்குறார். இதே படிப்பு தான் சொர்க்கத்தில் நாராயணனையும் உருவாக்குது, வெட்டியானையும் உருவாக்குது. ஸோ இதை எந்த அளவுக்கு புரிஞ்சிக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஆசிரியர் ஒரு மாணவர் மீது எக்ஸ்ட்ரா உழைப்பு போடுறார் அப்படின்னா அவர் கருணை காட்டுறார் அந்த மாணவன் மேலேன்னு அர்த்தம். ஸோ ஒரு மாணவன்கிட்ட எக்ஸ்ட்ராவாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவனை புத்திசாலி ஆக்கிறதுக்காக நிறைய படிக்க வைக்கிறார் அப்படின்னா அவர் காசு வாங்கிட்டும் பண்ணுவார் இல்லையா. டியூஷன் எடுக்கிறாங்க, ஃப்ரீ டியூஷன் எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பட் அது ரொம்ப ஏழை குழந்தைக்கு ஃப்ரீ டியூஷன் எடுப்பாங்க, மற்றவங்களுக்கு காசு வாங்கி டியூஷன் எடுப்பாங்க. ஆனால் பாபா அப்படி கிடையாது. ஏழையாக இருந்தாலும் சரி, கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, ஒரே ஞானம்தான். ஆனால் யார் ரெகுலராக முரளி கேட்க வர முடியும்? ஏழைகள் தான் வராங்க. அதனால தான் ஏழை பங்காளன்ற அவர் எல்லாருக்கும் தான் கொடுக்குறாரு. நீங்கள் வரலன்னா அவர் என்ன பண்ண முடியும்? ஒரே மந்திரம், மன்மனாபவ, எல்லோருக்கும் முடிஞ்சு போச்சு. என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யின்னு அர்த்தம். ஏன்னா அவர் தானே பதித்த பாவனர். அவரை மட்டும் நினைக்கிறதன் மூலமாகத்தான் நீங்கள் தூய்மையாவீங்க. ஸோ அது குழந்தைங்க கையில் தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் அவரை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தூய்மையாவீங்க. எல்லாமே நீங்கள் பண்ணுற முயற்சியை பொறுத்து தான் இருக்குது. மனிதர்கள் தீர்த்த யாத்திரை போகிறாங்க. ஸோ மற்றவர்கள் போகிறதை பார்த்து இவங்களும் போகிறாங்க. ஸோ பாபா கொடுக்குற மகா மந்திரம் ஒன்று தான் எல்லாருக்கும், மன்மனாபவ. அதுக்கப்புறம் நீங்களாச்சோ உங்கள் நினைவாச்சோ இல்லையா, நீங்கள் எந்த அளவுக்கு பாபா நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தூய்மையாக போகிறீங்க. நினைன்னு பாபா சொல்ல தான் முடியும் இல்லையா. சொல்லுவாங்க இல்லையா, சாப்பிடுன்னு தான் சொல்ல முடியும், எடுத்து ஊட்டியாக விட முடியும்னுவாங்க. அப்படியே ஊட்டி விட்டாலும் நீங்கள் தானே விழுங்கணும். ஸோ அந்த மாதிரி பாபா ஊட்ட தான் செய்கிறாரு. ஆனால் நாம் தான் அதை உள்வாங்கிக்கிட்டு பாபா நினைவிலே இருந்து இருந்து தூய்மையாகணும். ஸோ எல்லாமே உங்கள் முயற்சியில் தான் இருக்குது. ஏன்னா பாபா ஸ்பெஷலாக யாரும் இப்போ நான் தான் நாராயணனை உருவாக்குனேன்னு பாபா சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி சொன்னால் வெட்டியானையும் நான் தான் உருவாக்குனேன்னு ஆகிடும் இல்லையா. ஞானத்தை அவர் கொடுக்குறாரு எல்லோருக்கும், நாராயணன் ஆகிறதுக்கான ஞானம். ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணலை அப்படின்னா ஆக மாட்டீங்க. மனிதர்கள் தீர்த்த யாத்திரை போகிறாங்க, மற்றவர்கள் போகிறத பார்த்து போகிறாங்கல்ல. எத்தனை தீர்த்த யாத்திரைக்கு நீங்களும் போயிருப்பீங்க. பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி சிலர் ஆன பிறகும் கூட போயிருப்பாங்க. ஆனால் போனதுனால ஏதாவது நன்மை இருந்துச்சா? கீழே இறங்கிட்டே தான் வந்தீங்க. கடன் தொல்லையாகட்டும், நோயாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மேலே உங்கள் குணமாகட்டும், எல்லாம் கீழே தான் போச்சு. ஸோ அப்போ அந்த தீர்த்த யாத்திரை போகிறதுடைய பலன்தான் என்ன? ஏதாவது நன்மை அடைஞ்சிங்களா? லாபம் கிடச்சிதா? எதுவுமே தெரியாது. எல்லாம் போனாங்க, நானும் போனேன். அதான் பாபா சொல்கிறார், ஆட்டு மந்தையாட்டம் போனீங்க. இப்போ நினைவு யாத்திரைக்கு வாங்க. தீர்த்த யாத்திரைக்கு போனீங்கல்ல, அங்கே எதுவுமே கிடைக்கல. நினைவு யாத்திரையில் தான் எல்லாம் கிடைக்க போகுது. ஒரே வார்த்தையை தான் ஞாபகம் வச்சுக்கணும், என் ஒருவனை நினைவு செய், மன்மனா பவ. ஸோ இந்த தீர்த்த யாத்திரை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். நின்னாலும் உட்கார்ந்தாலும் நடந்தாலும் அதோடைய நினைவு தான் அப்படியே கோயிலை கட்ட வைக்கிறது. எல்லாமே சொர்க்கத்தில் பாபாவை மறப்போம், ஆத்மா நினைவு இருக்கும். நரகத்தில் ஆத்ம உணர்வை மறந்துடுவோம், பாபா நினைவு வந்துடும், கோயிலை கட்டுவோம். ஸோ இது ரெண்டுத்தை பற்றிய நினைவு இப்போ தான் சொல்கிறார். அதுவும் சரியான புரிதலோட. மனிதர்கள் அனாதிகாலமாக நாங்கள் தீர்த்த யாத்திரை போயிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ தான் நமக்கு இந்த ஞானமே கிடச்சிருக்குது. அதனால் நாம் சொல்கிறோம், ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த யாத்திரை நமக்கு கிடைக்கிது. எப்படி போகிறதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த யாத்திரை, நினைவு யாத்திரையில் போகிறோம். ஸோ கடவுளே இந்த நினைவு யாத்திரை கற்றுக் கொடுக்குறார்.
இல்லையா? கோயிலுக்கு போகிறதுக்கு மனிதர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. ஏதோ ஒன்று சரியாயிடுச்சுன்னா அந்த கோயிலுக்கு போய்ட்டு வாப்பா எல்லாம் சரியாயிடும் உடனே போகிறது. ஆனால் கடவுள் வந்து நீ அங்கே இங்கே அலைஞ்சதெல்லாம் போதும், நானே வந்துட்டேன், நான் இருக்கிற இடத்துக்கு வா, பரந்தாமத்துக்கு வான்ட்டு நினைவுனால அழைச்சிட்டு போகிறேன். ஸோ மனிதர்கள் பாவம் இந்த தீர்த்த யாத்திரையில் எவ்வளோ தடுமாறி வயசானவங்கெல்லாம் கைலாயம் போவாங்க. பெரும்பாலும் வயசான பிறகு தானே போகிறாங்களே, அது சும்மா போக மாட்டாங்க. அரோகரா நாராயணா ஓம் நம சிவாயா கத்திக்கிட்டு வேற போவாங்க. ஆனால் நம்ம யாத்திரை மரண அமைதி இல்லையா? என்ன நடக்குதுன்னே தெரியாது. தீர்த்த யாத்திரையில் இருக்கிறோம். ஒரு தந்தையை மட்டும் நீங்கள் நினைவு பண்ணணும், அவ்வளவுதான். அப்படித்தான் நீங்கள் தூய்மை ஆகுறீங்க. பாபா உங்களுக்கு இந்த உண்மையான ஆன்மீக யாத்திரையை கற்றுக் கொடுக்கிறார். ஸோ ஜென்ம ஜென்மமாக நீங்கள் அந்த தீர்த்த யாத்திரை போயிட்டு தான் இருக்கிறீங்க. இருந்தாலும் என்ன பாடுனீங்க? நாங்கள் நாலாபுரம் கடவுளை தேடி அலைந்தோம், இருந்தாலும் அவரிடமிருந்து தூர விலகியே இருந்தோம்னு பாடவும் செய்கிறீங்க. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் தீர்த்த யாத்திரை போகிறீங்களோ அந்த அளவுக்கு அவரை விட்டு விலகி தான் போகிறீங்க. ஸோ பிறகு தீர்த்த யாத்திரை முடிச்சுட்டு வந்து மறுபடியும் காம விகாரத்தில் தான் ஈடுபடுறாங்க. அதனால் என்ன நன்மை கிடைச்சிது? சபரிமலைக்கு போகும்போது எல்லாரையும் சாமின்றது, பெண்களை பார்க்குறதே கிடையாது, போயிட்டு வந்து மறுபடியும் காமத்தில் தான் ஈடுபடுறாங்க. ஸோ அதனால் என்ன நன்மை? ஸோ உண்மையிலே நன்மை கொடுக்கக்கூடிய புருஷோத்தம சங்கம யுகம் பாபா வரும்பொழுது தான். ஸோ ஒரு நாள் கடவுள் வந்துட்டாருன்னு எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ எப்படி எல்லோரும் கடவுளை அடைவாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா கடவுள் நாய் பூனையிலெல்லாம் இருக்கிறாருன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நாய் பூனையிலையா கடவுளை பார்க்க முடியும்? அவ்வளவு பொய் இருக்குது. சொன்னவங்களாம் பெரிய பெரிய ஆள், வள்ளலார் அந்த மாதிரி நபர்கள். அவங்க சாப்பிட்ற உணவு, குடிக்கிற பானம் எல்லாமே அழுக்கானதாக பொய்யானதாக இருக்குது. இரவு முழுவதும் பொய்யிலேயே கழிக்கிறாங்க. அதாவது பிரம்மாவின் இரவு நரகத்தை சொல்கிறார். ஸோ அதனால் இது பொய்யின் உலகம். சொர்க்கத்தை மட்டும்தான் சத்திய கண்டம்னு சொல்ல முடியும். அங்கே பாரதமே சொர்க்கமாக இருந்தது. சொர்க்கத்தில் எல்லோரும், சொர்க்கத்தில் இருப்பவர்களைத்தான் பாரதவாசிகள் சொல்ல முடியும். ஏன்னா பாரதத்தில் தான் இருப்பாங்க. அதே பாரதவாசிகள் இன்றைக்கி மறுஜன்மம் எடுத்து நரகத்தில் இருக்கிறாங்க, அனைத்தையும் இழந்திருக்கிறாங்க. ஸோ இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் பாபா கிட்டேருந்து ஸ்ரீமத் எடுத்து பாரதத்தை மீண்டும் சொர்க்கமாக்கிட்டு இருக்கிறோன்னு புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ சொர்க்கமாக இருக்கும் பொழுது பாரதத்தில் நம்மை தவிர வேறு எந்த தர்மத்தினரும் இருக்க மாட்டாங்க. இப்போ அதுதானே ஆதங்கம் ஒவ்வொரு நாட்டிலையும். மற்ற மதங்கள் இல்லாமல் இருந்தால் எவ்வளோ அமைதியாக இருக்கும் பாருங்கள். இந்துவுக்குன்னு தனியாக ஒரு நாடே கிடையாது. அது இன்னும் டென்ஷனாக வராங்க. கவலைப்படாதீங்க, ஒரு டைம் வரும். ஆனால் தூய்மையான இந்துக்கள், அதாவது தேவதைகள் மட்டுமே அந்த சொர்க்கத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறது எவ்வளோ சந்தோஷத்திற்குரிய நியூஸ். ஸோ ஒட்டுமொத்த உலகமும் அப்போ இந்து தேசம் அப்படின்ட்டு பைபிளில் வார்த்தையே இருக்கும். ஆனால் அங்கே இந்து இருக்க மாட்டாங்க, தேவதைகள் இருப்பாங்க. மற்ற தர்மத்தினர் இருக்க மாட்டாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ நம்மை தவிர யாரும் பாரதத்தில் இருக்க மாட்டாங்க. அந்த பாரதமும் தூய்மையாக இருக்கும். ஒட்டுமொத்த உலகமே தூய்மையாக இருக்கும். இன்றைக்கி நிறைய மதங்கள் இருக்குது. ஸோ தூய்மை இல்லாமல் போனதுக்கு அதுவும் ஒரு காரணம். பாபா
ஒட்டுமொத்த சிருஷ்டி மரத்தின் ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். மீண்டும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். குழந்தை, நேற்று சொன்னார் இல்லையா, என்னை சாதாரணமாக நினைப்பவர்கள் என்னை நினைப்பதில்லைன்ட்டு. அதே மாதிரி குழந்தைகளை நீங்களும் சாதாரணமானவர்கள் இல்லை, தேவதைகளாக இருந்தவர்கள்னு ஞாபகப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி இழந்து சத்திரியன், வைசியன், சூத்ரன் இப்படி ஆயிட்டீங்க. இப்போ நீங்கள் பிராமணன் ஆகியிருக்கிறதே இழந்த ராஜ்யத்தை மீண்டும் அடைவதற்காக. இந்த மாதிரி எந்த சந்நியாசிகளாவது பேசி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எந்த பண்டிதர்களாவது பேசி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எல்லோரும் இப்போ சூத்ரர்கள்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ நாம் தான் அதை புரிய வைக்கிறோம். ஸோ பிராமணர்கள் ஏன் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல முடியாமல் பாவம் கஷ்டப்படுறாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும், நாம் தான் புரிய வைக்கணும். சன்னியாசிகளாலேயோ யாராலையும் புரிய வைக்க முடியாது. ஹம்சோ சோஹமுடைய அர்த்தத்தை ரொம்ப ஈஸியாக புரிய வச்சிட்டார். நானே கடவுள் கிடையாதுப்பா, நானே சொர்க்கத்தில் வாழ்ந்தேன், பிறகு அதாவது சத்தியுகத்தில் வாழ்ந்தேன் தேவதையா, பிறகு திரேதாயுகத்தில் சத்திரியனான, கலியுக துவாபரயுகத்தில் வைஷ்யனான, கலியுகத்தில் சூத்ரனான அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தான் புரியுது. ஓ ஆமாம், அப்போ கடவுள் கிடையாது, நாம் அப்படி இருந்தவர்கள் மறுஜன்மம் எடுத்து சக்தியை இழந்துட்டோன்னு புரிஞ்சுக்குவாங்க. ஸோ ஹம்சோவுடைய அர்த்தம் ஆத்மாவாகிய நான் இந்த சக்கரத்தை சுற்றி வரேன். இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆந்திரா தெலுங்கானாலாம் பிரம்மகுமாரிகளுக்கு எதிராக ஒரு பெரிய அணியை திரண்டுடுச்சு. காரணம் என்ன? ஒரு மாதமாகவே போயிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, யாரோ ஒரு பொண்ணு சங்கர் பார்ட்டியில் போயிட்டு அங்கே ஏதோ தப்பு நடந்திருக்குது. அதுவும் அவங்களும் பிரம்மகுமாரின்னு சொல்கிறதுனால இங்கே வந்துட்டாங்க. வந்து பிரம்மகுமாரிகள் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு அங்கே இருக்கிற அரசியல்வாதி நேராக சென்டருக்கு போய் கேட்குறாங்க, இப்படியெல்லாம் இருக்கிறான்ட்டு ஒரு கேள்வி. எதுக்குமே பதில் சொல்லாமல் கம்முன்னு இருக்கிறாங்க. அவன் கடுப்பை, இது என்னுடைய தொகுதி, முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுங்க, எதுக்குமே பதில் தெரியல, என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, என்ன சொல்லி கொடுக்குறீங்கன்னு கேட்குறான். காரணம் என்னன்னா, சுயமாக இந்த ஞானத்தை யாருமே சொல்கிறது கிடையாது. சிவானி தீதி என்ன சொல்கிறாங்க, அதே பாசிட்டிவ் திங்கிங்கே பேசுறது. இப்போ பாபா சொல்கிற ஞானத்தை வைத்து புரிய வைத்தால் தானே. பாபா ஞானத்தை கடவுளை முன்னிறுத்தி நீங்கள் பேசுனீங்கன்னா பயப்படத்தலை, இது கடவுள் சொல்கிறாருங்க, சொல்கிறத நாங்கள் கேட்குறோம். அப்போ கடவுள் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கிறது உங்கள் இஷ்டம். இப்போ முஸ்லீமும் அப்படி தானே சொல்லுவாங்க, நாங்கள் இதை நம்புகிறோங்க, நீங்கள் ஏற்றுக்கலன்னா அது உங்கள் இஷ்டம், நாங்கள் ஒன்றும் உங்களை வாங்கன்னு கூப்பிடலையே, செய்தியை கொடுக்குறோம், பிடிச்சிருந்தா வரப்போகிறீங்க, பிடிக்கலன்னா போக போகிறீங்க. அது கூட சொல்ல முடியல அவங்களால. ஸோ அப்போ ஒரு மணி நேரம் மரியாதை கொடுத்து அவ்வளோ அன்பாக அவர் பேசிட்டு தான் இருக்கிறார். கடைசி வரைக்கும் இவங்க வாயே திறக்கலன்னு போது அவருக்கு இன்சல்ட் ஆகிடுது. ஸோ இப்போ ஃபுல்லாக அந்த பொண்ணு பாட்டுக்கு எந்தெந்த சென்டரில் நிறைய சில அந்த காசு இருக்கிறவங்க கிட்ட ஒரு மாதிரி, இல்லாதவங்க கிட்ட ஒரு மாதிரி, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எங்கெல்லாம் நடக்குதோ எல்லாரையும் கூப்பிட்டு பேட்டி வேறு எடுக்குது. ஸோ எப்படியெல்லாம் டெஸ்ட் பேப்பர் வருது பாருங்கள். ஸோ அப்போ டைம் மாறுது இல்லை, கடைசியில் அப்படியே உதிர்ந்துடுவாங்க நிறைய பேருன்னு சொல்கிறாரு இல்லையா. அந்த மாதிரி நடக்கும் எல்லா இடத்துலையுமே. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா. நான் தேவதை ஆகிட்டு இருக்கிறேன், இன்னும் ஆகலை. ஏன்னா நிறைய பேருக்கு இப்போவே நாராயணன் ஆகிட்டா மாதிரி ஒரு அகங்காரத்தில் இருக்கிறது தான் பிரச்சனை. அப்படி இருக்கும். அப்போ கலியுகவாசியே அப்படி ஆடுனா பயங்கரமாக தண்டனை கிடைக்கும். இப்போ பாபா குழந்தை எப்படி இருக்கும்? ஸோ அப்போ அதுக்கு தான் மம்மா சொல்லுவாங்க, நீங்கள் தேவதை ஆகலை, ஆகிட்டு இருக்கிறீங்க, ஆகிட்டதான் புரிஞ்சிக்காதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஒரு அகங்காரத்தில் ஆடாதீங்க, ஏதோ இப்போவே நாராயணன் ஆகிட்டேன், ராஜாவாயிட்டேன்றேன் அப்படி சொல்லுவாங்க அவங்க. ஸோ
ஸோ நம்ம பிரதர் வந்து சூப்பராக இதை சொன்னார். என்னென்னா மம்மா அது சொன்னதுக்கு காரணம் வந்து மம்மா தான் மகாலட்சுமின்னு வந்தோடனே பாபா சொல்லிட்டார். அப்போ நீங்கள் தான் லக்ஷ்மியா, நீங்கள் தான் லக்ஷ்மியான்னு எல்லோரும் கேட்கும்போது அவர் சொல்லியிருக்கிறாரு, அப்படி ஆகிறதுக்கு நான் முயற்சி தான் பண்ணிகிட்டு இருக்கிறேனே தவிர ஆகிட்ட தான் நான் நம்பலை. அப்போ ஆகிட்டேன்னு நம்பிட்டா அகங்காரம் வந்துடும். ஸோ அதுக்காக தான் நான் ஆகிட்டு இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க, ஆகலை பிராமணன்னு புரிஞ்சுக்கோங்க, அதற்கான முயற்சியாளன்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த அர்த்தத்தில் தான் பிரதர் சொன்னார் அப்படின்ட்டு பிரதர் சொன்னார். ரொம்ப நல்லதாக போச்சு. ஸோ இப்போ அதே மாதிரி தான் நானே அது அப்படின்றதும், அப்படியெல்லாம் இருந்தது நான் தானே தவிர கடவுள் நான் கிடையாது. நான் லக்ஷ்மி நாராயணன்லேருந்து படிப்படியாக இறங்கி மனிதன் ஆகிட்டேன். ஆனால் அஞ்ஞானிகள் இந்த சன்னியாசிகள்லாம் என்ன சொல்கிறாங்க, ஆத்மாவாகிய நானே தான் பரமாத்மா, பரமாத்மா தான் நான், கடல்லிருந்து வந்த ஒரு குமிழி மாதிரி பரமாத்மாவிலிருந்து வந்த ஒரு குமிழி தான் ஆத்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மற்றபடி ஒரு ஆத்மாவுக்கு கூட ஹம்சாவுடைய உண்மையான அர்த்தம் தெரியாது. பாபா சொல்கிறாரு, ஹம்சா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நிரந்தரமாக புத்தியில் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது நானே தேவதை, மெயினாக அது இறங்கினதெல்லாம் விட்டுருங்க. இப்போ அந்த நாராயணன் நான் தான். அப்படி இல்லைன்னா எப்படி நீங்கள் உலக மகா சக்கரவர்த்தியாக உலக ராஜாவாக ஆக முடியும்? பாவம் மனிதர்களுக்கு 84 பிறவி சக்கரத்துடைய அர்த்தம் கூட தெரியல. பாரதத்தின் எழுச்சியும் மற்றும் வீழ்ச்சியும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் சதோ பிரதானம், சதோ ரஜோ தமோ இந்த 3 நிலையை கடந்து வந்திருக்கிறீங்க. சூரிய வம்சத்திலேருந்து சந்திர வம்சத்திலேருந்து அப்படியே இறங்கி இன்றைக்கி சூத்திரனாக இருக்கிறீங்க. ஸோ இதை பற்றி முழு ஞானத்தையும் பாபா நமக்கு இப்போ சொல்லிட்டாரு. ஒரே ஒரு தந்தையை மட்டும்தான் ஞானக்கடல், மனித சிருஷ்டி மரத்தின் விதை அப்படிலாம் சொல்ல முடியும். அவர் இந்த உலக சக்கரத்தில் வர்றது கிடையாது, இதிலிருந்து விலகியே இருக்கிறார். அதனால் ஆத்மாக்கள் பரமாத்மாவை ஒருபொழுதும் ஆகிறது கிடையாது, ஜோதியோட ஜோதியாக கலக்கிறதும் கிடையாது. என்ன ஒன்று, அவருக்கு சமமாக நம்மை ஞானம் நிரம்பியவராக பாபா ஞானத்தை கொடுத்து மாத்துறார். அதுவும் நாமளாக ஆக முடியாது, அவர் ஞானத்தை கொடுக்கும்பொழுது மாறுறோம். அதுக்காக நம்மளை அவர் ஒன்றும் கடவுளாக மாற்றலை, அவருக்கு தெரிந்த ஞானம் ஃபுல்லாக நமக்கு கொடுக்குறார், அவ்வளோதான். ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த காலச்சக்கரத்தை உங்கள் புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்க முடியும். நீங்கள் எப்படி 84 பிறவி சக்கரம் சுற்றுனீங்க அப்படின்னு புத்தி கொண்டு புரிஞ்சிக்கலாம். ஸோ இதில் காலம், வர்ணம், வம்சம் எல்லாமே வந்துடுது. ஸோ இந்த ஞானத்தை அடைவதன் மூலமாக அனைவரிலும் உயர்ந்தவர்களாக நீங்கள் மாறுறீங்க. இந்த ஞானம் உங்ககிட்ட இருக்கும் பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கும் இதை கொடுக்குறீங்க. அந்த உலகியல் பள்ளிக்கூடத்தில் பரீட்சை எழுதுகிற நேரத்தில் உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து டெஸ்ட் பேப்பர் வரும். ஸோ அப்போ வந்து வெள்ளைக்காரங்க ஆட்சியினால் அப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வெளிநாட்டிலேருந்து டெஸ்ட் பேப்பர், கொஸ்டின் பேப்பர் வருமாம். ஸோ சீனியர் எஜுகேஷன் மினிஸ்டர் இருப்பார். அவர் வந்து வெளியில் படிக்கிறவங்களுக்காகவும் எல்லாத்தையும் செக் பண்ணுவார். ஸோ உங்களுக்கு நீங்கள் நமக்கு வைக்கிறார் இல்லையா பாபா டெஸ்ட் பேப்பர், அதில் நீங்கள் எந்த அளவுக்கு பாஸ் ஆகுறீங்கன்ட்டு யார் செக் பண்ணுறது? நீங்களே செக் பண்ணணுன்றார். செம சூப்பர் பாருங்கள், நீங்களே செக் பண்ணுங்க. கடைசியில் அவரே காட்டுவார், எல்லா காட்சியும் காட்டுவார்.
அப்போ நம்ம அப்படியே ஷாக் ஆகிடும். ஏன்னா ஞானத்தை சொல்லிட்டார், இப்போ சரி எது தவறு எதுன்னு சொல்லிட்டாரா, ஞானம் நல்லா பதிஞ்சிச்சா, கடைசியில் நமக்கு அந்த காட்சி காட்டும்போது துடிப்போம். ஸோ நம்மளே செக் பண்ணி மாட்டிக்கிறது தான். ஸோ நீங்கள் என்ன ஆகணும்னு நினைத்தாலும் உங்களால் ஆக முடியும். ஏன்னா உச்சபட்ச பதவி நாராயணன், அது ஆகிறதுக்கான படிப்பை கொடுத்துட்டார் கையில். ஸோ இதை நீங்கள் நீங்கள் என்ன பதவி விரும்பினாலும் பாபா கிட்டேருந்து அடைய முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், பாபாவை நினைவு பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு நினைவு பண்ண கற்றுக் கொடுங்க. எந்த அளவுக்கு நினைவிலிருந்து சேவை செய்கிறீங்களோ அந்த அளவிற்கு அதோடைய பலனையும் நீங்கள் அனுபவிப்பீங்க. ஸோ இதுதான் குரானில் உங்களுக்கு அல்லாவிடமிருந்து கூலி கிடைக்கும். ஆனால் அவங்க இறைவனை நினைக்கிறதும் இறைவனை பற்றிய ஞானத்தை கொடுப்பதுன்றது அவங்களுக்கு தெரியல. காசு கொடுக்கறது போல இருக்குது, ஏழைகளுக்கு உதவி பண்ணுறது போல இருக்குது, சாப்பாடு போடுறது போல இருக்குன்னு அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ஞான செல்வத்தை கொடுப்பதைத்தான் பாபா சொல்கிறாருன்றது நமக்கு தான் தெரியுது. உங்களுடைய ராஜ்யம் இப்போ ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. ராஜ்யம்னா கண்டிப்பாக பிரஜைகளும் தேவைதானே. அதனால தான் நீங்கள் சேவை செய்வதற்கும் கவனம் கொடுக்குறீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஞானத்தை கொடுக்கும்போது தான் பிரஜைகள் உருவாவாங்க. ஏன்னா எல்லோரும் ராஜா ஆகிட போகிறது கிடையாது. ஆனால் சந்தோஷம், ஆனால் எல்லோரும் ஆகிறது கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க. ராஜா ஆகணும்னு இருக்கிறவங்க முயற்சி செஞ்சு ஆகிடுவாங்க. பிரஜை ஆகணும் அவங்க தான் நிறைய பேர் ஆவாங்க. அப்போ பிரஜைகளை உருவாக்கினா தானே நீங்கள் ராஜ்யம் பண்ண முடியும். ஸோ இப்போல்லாம் ஸ்கூல் கூட புதுசாக ஸ்கூலில் திறக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, அதை புதுசாக கட்டுறாங்க இல்லையா முதல்ல. அப்போ வாத்தியாருக்கு என்ன வேலைன்னா, இந்த ஸ்கூல் ஜூன் மாதம் திறக்குதுன்னா ஒரு 2-3 மாதம் முன்னாடியே வீடு வீடாக போய் நாங்கள் இந்த ஸ்கூலை திறக்கிறோம், எஜுகேஷன் நல்லாயிருக்கும், உங்கள் குழந்தைங்கள அனுப்புங்க, 5வது வரைக்கும் இருக்குது, 10வது வரைக்கும் இருக்குது, போய் ஒவ்வொருத்தருக்காக போய் சொல்லிட்டு வருவாங்க. அதுக்கு தான் சம்பளம். ஏன்னா குழந்தையே இல்லாமல் யாருக்கு நீங்கள் பாடம் எடுப்பீங்க? ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரியே ராஜ்யத்துக்கு கூட பாபா சொல்கிறாரு, பிரஜைகள் இல்லாமல் யார் மேலே ஆட்சி செய்வீங்க? இப்போ பிரஜைகளையும் நீங்கள் தான் உருவாக்கணும் இல்லையா? அந்த ஸ்கூல் உதாரணத்தோடு சொல்லும்போது தான் ஐயோ இதை தான் நம்ம பண்ணுறோமா அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ சொர்க்கத்தில் நமக்கு உதவியாளர்கள், ஆலோசனைக்காரர்கள், அதாவது மந்திரிகளே தேவை கிடையாது. ஏன்னா அங்கே நம்ம அவ்வளோ புத்திசாலியாக இருப்போம். இன்னொன்று நமக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி யாரும் இருக்கவும் மாட்டாங்க. இயற்கை சீற்றமும் வராது. இங்கே மனிதர்களுக்கு புத்தி கம்மியாக இருக்கிற காரணத்தினால, பிரச்சனைகளோ அதிகமாக இருக்கிற காரணத்தினால மந்திரிகள் தேவைப்படுறாங்க. நிறைய பேர் பாபா கிட்ட ஆலோசனை பெறுவதற்காக வராங்க. பாபா, நான் வச்சுருக்கிற காசை வச்சு நான் என்ன பண்ணணும் பாபா, என்ன பிஸ்னஸ் பண்ணணும் பாபா அப்படின்னு கேட்குறாங்க. பாபா சொல்கிறாரு, உங்களுடைய உலகியல் விஷயங்கள், வியாபார விஷயங்கள்லாம் இங்கே எடுத்துகிட்டு வராதிங்க. நான் அதுக்காக வரல. நான் உங்களை உலகத்துக்கே அதிபதியாக்க வந்திருக்கிறேன். நான் என்ன வேலைக்கு போகிறது, நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னா பாபா என்ன அதுக்காக வந்திருக்கிறாரு? உங்களை தூய்மையாக்க தான் பாபா வந்திருக்கிறார். பட் இருந்தாலும் யாராவது, அதாவது இந்த ஞானத்தில் ஃபாலோ பண்ணுறதில் என்னால் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு நம்பிக்கை இழந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முடியும் அப்படின்னு ஆலோசனை கொடுப்பார். மற்றபடி பிஸ்னஸை பற்றி இந்த மாதிரி பர்சனல் விஷயம், உலகியல் விஷயத்தை பேசுகிறது என்னோட வேலை கிடையாது. அழுக்கானவர்களை தூய்மையாக்கி சொர்க்கத்தின் எஜமானராக்கிறது தான் என்னுடைய வேலை. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பாபாவுடைய ஸ்ரீமத்தை எடுத்துக்கிட்டே இருக்கணும், முரளி படிச்சுக்கிட்டே இருக்கணும், அதன்படி நடந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ எல்லோரும் அசுர வழிகள் தான் கொடுக்குறாங்க. ஆனால் சொர்க்கமும்
சுகதாமம், சுகம் நிரம்பிய உலகம். ஸோ மனிதர்கள் கொடுக்குற வழி இந்த நரகத்தை உருவாக்கிச்சு. இல்லை எது இருந்தாலும் வா பார்த்துக்கலாம், கோர்ட்டுக்கு போடலாம், கேஸு போடலாம், வெட்டு குத்து, அது இது, அதான் இயற்கை சீற்றம் வருது, உலக யுத்தம் வருது, நம்ம குணத்திற்கு ஏற்பதான். அப்போ சுகம் நிரம்பிய உலகத்துக்கு போகணுன்னா குழந்தை நான் சொல்கிறத மட்டும் கேளு. சொர்க்கத்தில் யாருமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா, திருப்தியாக இருக்கிறீங்களா, ஆரோக்கியமாக இருக்கிறீங்களான்னு ஒரு பொழுதும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே எல்லோரும் சந்தோஷமாக திருப்தியாக ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க. ஆமாம், இங்கே தான் இந்த மாதிரி நலம் விசாரிக்கிறது. நல்லா இருக்கிறீங்களா, என்னத்தை நல்லா இருக்கிறேன் இப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் அங்கே கேட்கவே மாட்டாங்க. இல்லை எடுத்தவொடனே அதானே கேட்குறீங்க, எப்படி இருக்கீங்க, எல்லா மொழியிலுமே கியா ஹாலே, ஹவ் ஆர் யூ, இப்படி தானே ஸ்டார்ட்டே பண்ணுறாங்க. இப்படி கேட்குற பழக்கமே அங்கே இருக்காதுன்ற. ஏன்னா நரகத்தின் எந்த பழக்கமும் அங்கே இருக்காது. மாயா சில குழந்தைங்கள் கிட்ட வந்துடுச்சு அப்படின்னா அப்போ தான் பாபா கேட்பார், குழந்தை ஓகே தானே, சந்தோஷமாக இருக்கிறியா, திருப்தியாக இருக்கிறியான்னு பாபா கேட்பாரான். ஏன்னா மாயா வந்தால் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்கன்னு பாபாவுக்கு தெரியும். ஆனால் நாம் இங்கே பயன்படுத்துகிறதுடைய வார்த்தையின் அர்த்தம் வெளி உலக மனிதர்களால் புரிஞ்சிக்க முடியாது. இல்லையா, திருப்தியாக இருக்கிறியா, சந்தோஷமாக இருக்கிறியான்னு என்ன அர்த்தம், மாயால் விழாமல் இருக்கிறியான்னு அர்த்தம். இங்கே அங்கே உலக மனிதர்கள் மாயை விழுவதில் தான் சந்தோஷம்னு நினச்சிக்கிறாங்க. மனிதர்கள் எப்பயாவது உங்களை பார்த்து எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் கடவுளுடைய குழந்தைங்க, அதனால் எங்களை நீங்கள் நலம் விசாரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, எப்போவுமே நாங்கள் நல்லா தான் இருப்போம். கடவுளுடைய குழந்தையை பார்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்குறது அவர் அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லை. எங்களுக்கு ஒரே ஒரு கவலை, பரந்தாமத்தில் இருக்கும் கடவுளை அடையிறது தான். அவரையே இப்போ அடைஞ்சிட்டோம். அதனால் எதை பற்றி நாங்கள் கவலைப்பட போகிறோம்? அதனால் சதா நான் யாருடைய குழந்தைன்ற ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எனக்கு என்ன கவலை, கடவுளுடைய குழந்தை, பாபா என்னை ராஜா மாதிரி வச்சிருக்கிறாருன்னு சொல்லணும். சொல்லுவீங்க. ஆமாம், ஞாபகம் இருந்தால், நான் பாபாவோட குழந்தைன்னு ஞாபகம் இருந்தால் தூய்மையாக இருப்பீங்க, அமைதியாக இருப்பீங்க, அன்பாக இருப்பீங்க, ஆனந்தமாக இருப்பீங்க. மற்றவர்களுக்கும் அன்பை ஆனந்தத்தை தான் கொடுப்பீங்க. ஸோ இந்த ஞானம் இப்போ உங்களுடைய புத்தியில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் எப்போ தூய்மை ஆகுறீங்களோ அப்போ யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடும். எப்படி நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா நாங்கள் எப்போவுமே சந்தோஷமாக திருப்தியாக இருக்கிறோன்னு சொல்லுங்கள். இல்லையா, தூய்மையாக இருக்கிறோம் அப்படின்னாலே குடும்பத்தில் பிரச்சனை வரும், அது இதுன்னு வரும். அப்போ யாராவது கேட்டால் கூட நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லுங்கள், திருப்தியாக இருக்கிறேன்னு சொல்லுங்கள். அதேமாரி நோய், ஆப்ரேஷன், மரணப்படுக்கையில் இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் திருப்தியாக இருக்கிறோம். அவங்களுக்கே ஆச்சரியமாக போயிடும், எப்படி இவங்க சொல்கிறாங்க, உண்மையிலே தான் சொல்கிறாங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா எல்லா மதத்துக்காரங்களும் அந்த மாதிரி ஆச்சுன்னா எங்கள் கடவுள் நல்லவனை தான் சோதிக்கிறாரு புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் நீங்கள் அங்கேயும் நாங்கள் திருப்தியாக இருக்கிறோன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் கடவுளை வெளிப்படுத்துகிறீங்க. நீங்கள் பாபாவுடைய நினைவிலேயே இருந்தீங்க அப்படின்னா சொர்க்கத்தில் இருப்பதை விட இங்கே நீங்கள் திருப்தியாக இருக்க முடியும். ஏன்னா அந்த சொர்க்க ராஜ்யத்தை கொடுக்குற தந்தையே அடைஞ்சிட்டீங்க அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கணும். அப்போ
சொர்க்கத்தில் அப்போ சொர்க்கத்தில் இருக்கிறத விட சொர்க்கத்தில் தங்க மாட மாளிகை அழகிய உடல் அற்புதமான இயற்கை எல்லாம் இருந்தும் கிடைக்கிற ஆனந்தத்தை விட எதுவுமே இல்லாமல் உங்களால் அந்த ஆனந்தத்தை அடைய முடியும் பாபாவின் நினைவில் மூழ்கி இருப்பதன் மூலமாக. அவருடைய குழந்தைன்ற அந்த நினைவு கொடுக்கும் ஆனந்தம். அவர் எந்த அளவுக்கு நம்மை தகுதியுடையவரை ஆக்கிறார் பாருங்க. குப்பையில் இருந்தவரை எடுத்து கோபுரத்தில் வைக்கிறார். அதை நமக்கு தான் உண்மையிலே பொருந்தும். குப்பையாக கடந்த நம்ம அந்த கோபுர கலசம் ஆத்மாக்கள் தான், வெற்றி ரத்தினங்கள். ஸோ அதனால் நாங்கள் எதை பற்றி கவலைப்படணும்? எதை பற்றியும் ஏன் கவலைப்படணும்? ஸோ கடவுளுடைய குழந்தைங்க எதை பற்றி கவலைப்படுவாங்க? தேவதைகள் எதை பற்றியும் சொர்க்கத்தில் கவலைப்பட மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது தேவதைகளை விட உயர்ந்தவர் கடவுள் எனும் பொழுது அந்த கடவுளின் குழந்தைங்க எதை பற்றி கவலைப்படணும்? சூப்பராக கேட்டார் பாருங்க. இல்லையா? தேவதைகளே அதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. அதை விட உயர்ந்தவருடைய குழந்தை நாங்கள். இல்லை, சொர்க்கத்தில் தேவதைகளுடைய குழந்தைகள் நீங்கள், எதை பற்றியும் கவலைப்படல. அப்போ கடவுளை உயர்ந்தவருடைய குழந்தையாக இருக்கிறீங்கன்னா அவர் விட்டுருவாரா? எதை பற்றி நாங்கள் கவலைப்படணும்? அவர் சொல்கிற வழிப்படி மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், முடிஞ்சு போச்சு. பாபா எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். பாபா எங்களுக்கு ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கிறார். பாபா நம்ம தலையில் கிரீடத்தை வைக்கிறார். ஸோ எந்த குழந்தை தந்தையுடைய கிரீடத்தை அணிஞ்சிக்கிறாங்களோ அந்த குழந்தையை முடிசூட்டப்பட்ட இளவரசன்னு சொல்லுவாங்க. இல்லையா? க்ரௌண்டு பிரின்ஸுன்னுவாங்க, அன்க்ரௌண்டு பிரின்ஸுன்னும் சொல்லுவாங்க. முடிசூடா மன்னன்ட்டு ஒரு சிலரை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே முடிசூட்டப்பட்ட மன்னன், முடிசூட்டப்பட்ட இளவரசன். மன்னன் ஆகலை, இளவரசன் ஆகிட்டாலே, முடிசூட்டிட்டாலே அதுக்கப்புறம் அவர் தான் ராஜா. ஸோ பாபா உங்கள் தலையில் அந்த கிரீடத்தை வைக்கிறேன்றார். என்னைக்கு நீங்கள் பாபா குழந்தை ஆகிட்டீங்களோ அன்னைக்கு உங்கள் தலையில் அந்த கிரீடத்தை வச்சிட்டார். அதனால தான் நான் இளவரசன்ற சந்தோஷத்தில் இருங்கன்றார். இப்போ தேவதைகளை விட உயர்ந்தவருடைய குழந்தை அங்கே தேவதையுடைய குழந்தையாகி அங்கேயும் இளவரசனாக இருப்போம். இந்த தங்க யுகத்தில் சுகத்தை தவிர வேறு எதுவும் இருக்காது. திரும்புகிற பக்கமெல்லாம் சுகம். ஸோ அப்படிப்பட்ட சுகத்தை அங்கே போய் நிஜத்தில் அனுபவிப்பீங்க. என்னென்னலாம் அந்த தங்க யுகத்தில் இருக்கணும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி இப்போ இருக்கிற உடலை விட்டால் எங்கே போவீங்க அதுவும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நடைமுறையில் பாபா உங்களுக்கு இதெல்லாம் நடத்திட்டு இருக்கிறார். நாம் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். மற்றபடி மனிதர்கள் யார் இறந்தாலும் இன்னார் சொர்க்க பதவி அடைந்தாருன்றாங்க. பரவாயில்ல, சொர்க்க பதவி அடைந்தார்னா சொர்க்கத்தில் ஏதோ ஒரு பதவி அடைந்தார்னு ஒரு அர்த்தம் கூட வருது. ஆனால் யாரும் சொர்க்கத்துக்கு போகிறது கிடையாது. ஏன்னா பாவம், அவங்களுக்கு சொர்க்கம்னாலும் என்னன்னு தெரியாது, நரகம்னாலும் என்னன்னு தெரியாது. காலச்சக்கரத்துடைய ஆயுளை லட்சக்கணக்கான வருடங்கள்னு எழுதிட்டாங்க. நீங்கள் பல ஜென்மமாக அந்த ஞானத்தை கேட்டீங்க, அதாவது வேதங்களின் ஞானத்தை. என்ன பலன்? கீழே இறங்கிட்டே தான் வந்தீங்க. இப்போ நமக்கு தெரியுது எவ்வளவு உயரத்தில் தேவதையாக இருந்த நாம் இன்றைக்கி எவ்வளோ பாதாளத்தில் விழுந்திருக்கிறோன்னு. அதனால தான் நரகத்துக்கு பாதாள லோகம்னு சொல்லுவாங்க. எதோடைய ஒப்பிடும்போது, சொர்க்கத்தோடு ஒப்பிடும்போது இது பாதாள லோகம்.
தங்க யுகத்திலேருந்து கீழே வந்துக்கிட்டே இருந்து கடைசியில் ஒரு பள்ளம் தோண்ட 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 ஒரு டைமில் புதையல் கிடைக்கிற மாதிரி இந்த மங்களகரமான சங்கம யுகத்துக்கு வந்துட்டோம். பாபா ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த ஞானத்தை சொல்லிக் கொடுப்பதற்காகவே வருகிறார். நீங்கள் அந்த தந்தையோடு இருக்கிறீங்க இல்லையா? அவர் நமக்கு தந்தை மட்டும் கிடையாது, முக்தி ஜீவன் முக்திக்கான வழியை சொல்லக்கூடிய சத்குருவாகவும் இருக்கிறார். எப்படி இந்த பிரம்மா பாபா படிக்கிறாரோ அதே மாதிரி குழந்தைங்க கூட பாபா சொல்கிறத கவனித்து படிக்கணும். ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப தூய்மையாக இருக்கணும். இதுதான் பாபா சத்குரு பாட்டு பண்ணுறார். முக்தி ஜீவன் முக்தி அடையணுன்னா எந்த கணக்கு வழக்கம் இருக்கக்கூடாது. ரொம்ப தூய்மைனாலே ஒரு விதத்தில் கணக்கு வழக்கு இல்லாமல் பற்றில்லாமல் செய்யப்படக்கூடிய கர்மம்தான். எண்ணம் கூட தூய்மையாக இருக்கணுன்ற. ஸோ உங்களுக்குள்ள எந்த விதமான அழுக்கும் இருக்கக்கூடாது. குழந்தைங்க திரும்ப திரும்ப பாபாவை மறந்துடுறீங்க. பாபாவை மறக்கும் பொழுது அவருடைய ஞானத்தையும் மறந்துடுறீங்க. அப்போ நான் மாணவன்றதையே மறந்துடுறீங்க. இதெல்லாம் ஞாபகம் இருந்தால்தான் உங்களுடைய எண்ணத்தில் அழுக்கு இல்லாமல் இருக்கும். அப்பாவை, ஆசிரியரை, அவர் கொடுக்குற ஞானத்தை, அவருக்கு நான் மாணவன், இறை மாணவன்றதை மறந்துட்டீங்கன்னா தானாகவே அசுர குணங்கள் தான் வெளிப்படும். இந்த படிப்பு இருக்குது பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி. அது யாருக்கு வேணாலும் உங்களால் புரிய வைக்க முடியும். ஆனால் உண்மையான மாயாஜாலம் பாபாவுடைய நினைவில் தான் இருக்குது. ஸோ அந்த பாபாவை நினைத்து நினைத்தே சொர்க்கத்தை அடையிறோம். சொர்க்கத்தை விட அதிக சுகத்தை இங்கேயே இப்போவே அடையிறோம் பாபா நினைவின் மூலமாக. ஸோ இந்த மாதிரி மாயாஜாலம் பண்ண எந்த தந்தையாலும் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸோ இந்த தந்தையுடைய மந்திரத்தின் மூலமாகத்தான் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகுறீங்க. சிவபாபா பிரம்மா மூலமாக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறார். ஸோ இந்த தேவதை தர்மம் சத்தியுகம் திரேதாயுகம் வரைக்கும் அரை கல்பம் இருக்கும். பிறகு மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு கிறிஸ்து எப்போ வந்தாரோ அப்போ கிறிஸ்தவர்கள் ரொம்ப கம்மியானவர்கள் தான் இருப்பாங்க. ஸோ எப்போ நிறைய கிறிஸ்தவர்கள் ஆகிடுறாங்களோ அப்போ தான் அவங்க ஆட்சி செய்ய முடியும். ஸோ இப்போ வரைக்கும் அந்த கிறிஸ்தவ தர்மம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது, வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. கிறிஸ்து மூலமாக நாம் கிறிஸ்தவர்கள் ஆகியிருக்கிறோன்னு அவங்களுக்கு தெரியும். கிறிஸ்து 2000 வருடத்திற்கு முன்பு வந்தார். ஆனால் இன்னைய வரைக்கும் கிறிஸ்தவ தர்மம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. கிறிஸ்தவர்கள் எல்லோரும் நாங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள்னு சொல்லுவாங்க. முதல்ல கிறிஸ்து மட்டும்தான் வரார். பிறகு அவருடைய தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறாரு. பிறகு அந்த தர்மம் வளர்ச்சி அடையுது. 1லேருந்து 2 ஆயிடுச்சு, 2லேருந்து 4 ஆச்சு, அப்படியே வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகுது இப்போ வரைக்கும். பாருங்கள், கிறிஸ்தவ மரம் எவ்வளோ பெருசாகிடுச்சு. ஆனால் அஸ்திவாரம் தேவதை மரம்தான், தேவதைகளின் வம்சம்தான் அஸ்திவாரம். கிறிஸ்தவ தர்மம் ஒரு கிளை தான்.
ஸோ அஸ்திவாரத்தின் முதல் ஆத்மா பிரம்மா. அதனால்தான் அவர் ஆதி தகப்பன், கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தான்னு சொல்லப்படுது. ஆனால் பாரதவாசிகள் நாம் பரமபிதா பரமாத்மா சிவனுடைய நேரடி குழந்தைகள்ன்றதே மறந்துட்டாங்க. சில கிறிஸ்தவர்கள் புரிஞ்சுக்கிறாங்க, ஆதி தேவன் ஆரம்பத்தில் இருந்தார். இது மனித வம்சம், அவருடைய வம்சம்தான் இந்த இப்போ இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க கிறிஸ்துவை நம்புகிறாங்க. இல்லை, கிறிஸ்தவர்கள் ஆதி தேவன்றதை தான் ஆதாம்னு சொல்கிறாங்க. அவங்க மூலமாக தான் மக்கள் வந்தாங்கன்னு இருந்தால் கூட கிறிஸ்துவை நம்புகிறாங்க. ஸோ கிறிஸ்துவ புத்தரை இவங்களெல்லாம் தங்களுடைய தந்தையாக அந்தந்த மதத்தினர் நினைக்கிறாங்க. ஸோ சிருஷ்டியின் வம்சாவளி மரம் இருக்குது. எப்படி கிறிஸ்தவ நாடுகளில் கிறிஸ்துவின் நினைவார்த்தம் இருக்குதோ அதே மாதிரி தான் நீங்கள் இங்கே உட்காந்து தபஸ்யா பண்ணுறதுடைய நினைவு அதே அபுமலையில் தில்வாலா கோயிலாக இருக்குது. நல்லது. ஸோ இனிமையான பாப்தாதாவுக்கு இனிமையான குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். இந்த உண்மையான ஆன்மீக யாத்திரை மிக மிக அமைதியான யாத்திரை, எந்த சத்தமும் கிடையாது. ஹம்சோடைய மந்திரத்தின் அர்த்தத்தை சதா நினைவு பண்ணிட்டு இருக்கணும். அதுதான் ஸ்வதர்ஷன சக்கரத்தை சுற்றுறது கூட. தேவதையாக இருந்த நான் சத்திரியன் வைஷ்யன் சூதரன் ஆயிட்டேன், இப்போ மீண்டும் தேவதை ஆகிறதுக்காக பிராமணன் ஆகியிருக்கிறேன் அப்படிங்கிறத சதா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் உலகத்தை ஆளக்கூடிய விஸ்வ மகாராஜாவாக ஆக முடியும். ஸோ உங்களுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே ரொம்ப ரொம்ப தூய்மையாக இருக்கணும். உங்களுக்குள்ளே எந்த விதமான அழுக்கும் இருக்கக்கூடாது. அதனால் ஒவ்வொரு அடியிலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. என் எண்ணத்தை இது அழுக்குப்படுத்துதா, வார்த்தையை அழுக்குப்படுத்துதா, காரியத்தை அழுக்குப்படுத்துதா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத்துக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கணும். இல்லை, முரளி படிச்சுக்கிட்டே இருக்கணும், பாபாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும், இதெல்லாம் கவனம் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்குள்ள எந்த அழுக்கும் இல்லாமல் இருக்க முடியும். செம பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன். பணிவு என்னும் தெய்வீக குணத்தை தாரணை செய்து ஒவ்வொருத்தருக்கும் சுகத்தின் வள்ளலாகி சுகஸ்வரூபமாகி சந்தோஷத்தை கொடுங்கள். அதற்கு விளக்கம், ஆத்மாக்களாகி நீங்கள் மகான் ஆகிட்டீங்கன்றதுடைய அடையாளம் என்ன தெரியுமா? பணிவு தான். எந்த அளவுக்கு நீங்கள் பணிவாக இருக்கிறீங்களோ அந்த அளவிற்கு நீங்கள் மற்றவர்களால் மரியாதை செய்யப்படுவீங்க. யார் பணிவாக இருக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பாங்க. அவங்க தொடர்பில் வர எல்லோருக்கும் சந்தோஷத்தை பணிவாக இருக்கிறவங்களால மட்டும்தான் கொடுக்க முடியும். நீங்கள் எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் நீங்கள் சந்தோஷத்தை தான் கொடுப்பீங்க. ஸோ உங்கள் தொடர்பில் யார் வந்தாலும் எந்த உறவில் வந்தாலும் அவங்க சந்தோஷத்தை அனுபவம் பண்ணணும். அதனால தான் பிராமணர்களாகிய உங்களுடைய மகிமையே நீங்கள் சுகஸ்வரூபமானவர்கள், சுகத்தை கொடுக்கிற வள்ளல், சுகக்கடலுடைய குழந்தைகள் அப்படின்னு உங்களுக்கு மகிமை பாடப்படுது.
இல்லை அந்த கடல் ஃபுல்லாக சந்தோஷம். அந்த கடல் கிட்ட வந்தாலே அந்த சந்தோஷத்தை அவங்க அனுபவம் பண்ணணும். ஸ்தூல கடல் கிட்ட போனாலே ஒரு சந்தோஷம் வருது இல்லை, ஆனால் அது கூடவே பயம் வரும். ஆனால் சுனாமிக்கு அப்புறம் கண்டிப்பாக பயமும் வரும். ஸோ இங்கே நமக்கு சந்தோஷம் மட்டுமே வரணும் நம்ம தொடர்பில் வரும்பொழுது. ஸோ அது எப்போ சாத்தியம்? நீங்கள் பணிவின் சொரூபம் ஆனால்தான் மற்றவர்களுக்கு உங்களால் சந்தோஷத்தை கொடுக்க முடியும். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் சந்தோஷத்தை கொடுத்து சந்தோஷத்தை பெறுங்கள். யாராவது உங்களுக்கு துக்கத்தை கொடுக்க முயற்சி செய்தாலும் அதை நீங்கள் வாங்கிக்காதீங்க. இந்த காதில் வாங்கி அந்த காதில் தள்ளுங்க. அதுக்குன்னு அவங்க பேசுகிறத ஒரு கவனம் கொடுக்கலன்னு அர்த்தம் கிடையாது. கவனமெல்லாம் கொடுப்பீங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துகிற வழியைத்தான் பார்ப்பீங்களே தவிர ஐயோ அவங்க இப்படி என்ன சொல்லிட்டாங்களேன்னு வருத்தப்படக்கூடாது. அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அலட்சியப்படுத்துகிறோன்னு அர்த்தம் கிடையாது. ஸ்லோகன். ஸோ மிக உயர்ந்த ஞானி ஆத்மான்னு யாரை தெரியுமா சொல்ல முடியும்? யார் எப்பொழுதும் ஆத்ம அபிமானி நிலையில் நிலைச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் மிக உயர்ந்த ஞானி ஆத்மா. ஏன்னா இங்கே ஞானமே ஆத்ம அபிமானியாக ஆகிறது தான். இப்போ கரெக்டாக சொல்லணும், சொர்க்கத்தில் இருப்பவர்களைத்தான் ஞானின்னு சொல்ல முடியும். நம்மளை கூட ஞானின்னு சொல்ல முடியாது. ஞானி ஆகிட்டு இருக்கிறோன்னு பாபா சொல்லுவார். ஏன்னா அங்கே தானே ஆத்ம உணர்வில் இருப்பாங்க. இங்கே இன்னும் அந்த நிலையை அடையலை இல்லையா? ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முரளி. குறிப்பாக வரதானம் ஸ்லோகன் வேறு லெவல். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.